அன்பானவர்களே, சமுதாயத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். அது ஏதோ சம்பந்தப்பட்ட பெண்ணுக்காக மட்டுமல்ல. நாடு முழுக்க புர்கா போட்டுக்கொண்டு மீடியாக்கள்ல ரொம்ப உச்சகட்டமாக விளம்பரக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல. யாரையும் பெயர் சொல்ல போவதும் இல்லை, அப்படி ஒரு சொல்லி உங்களை சங்கடப்படுத்த போவதும் இல்லை. தெளிவாக ஒரு கான்செப்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு 15 வருஷமாக இந்திய முஸ்லிம்களினுடைய தீர்க்கமான முடிவு, உறுதியான முடிவு, கடந்த 15 வருஷத்துல நாம் பெற்ற பாடம்னு சொல்லலாம். என்ன தெரியுமா? எதையாவது நீங்கள் ஒரு செயலை செய்தால், ஒரு விஷயத்தை எழுதினால், ஒரு படம் போட்டால், ஒரு பதிவு இட்டால், ஒரு இடுகையை இட்டால், அதுக்கு பின்னாடி நல்லா தெரிஞ்சுங்க, மதவெறி பிடித்த சங்கி எல்லாம் வந்து உன்னை திட்டுறான்னா நீ கன்ஃபார்மா முடிவுக்கு வந்துரு, அல்லா ரசூலை நீ சந்தோஷப்படுத்திருக்கேன்னு அர்த்தம். எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ சாதகமா நல்லா நடந்திருக்கேன்னு அர்த்தம். நீ மார்க்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கேன்னு அர்த்தம். சங்கிகள் திட்டினால் நீ மார்க்கத்தில் பெருமைக்குரியவன் அர்த்தம். நீ ஏதாவது ஒண்ணு செய்ய போய், எழுத போய், படிக்க போய், இட போய், அதுக்கு பின்னாடி வந்து சங்கி பூரா பாராட்டினா தெளிவா முடிவு வந்து நீ இஸ்லாத்துக்கு துரோகம் பண்றேன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே வேணும். இதுதான் கான்செப்ட். நாம் இன்றைக்கு ஒரு செயலை செய்வதால் மத துவேஷிகளுக்கு எரிச்சல் வருகிறது என்றால் நான் என் மார்க்கத்திற்கு நல்லது செய்கிறேன் என்று அர்த்தம். நான் செய்யும் ஏதாவது ஒரு செயலால் மதவெறி பிடித்தவர்கள் என்னை திட்டினால், இம்சித்தால், வசைபாடினால், அவதூறு பேசினால், விஷம் விமர்சனம் என்ற பெயராலே விஷம் தூவினால் நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அல்லாஹ் ரசூலுக்கு கரெக்டா இருக்கேன். இப்போது நான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், கடைநல்லூர் பதிவுகளோடு தொடர்புடையவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பின்னோட்டத்தை போய் படிங்க. 99.9% சங்கிகள் பாராட்டி கொண்டிருக்கிறார். நாம தான் இந்த கான்செப்ட் படி ஒரு முடிவுக்கு வரணும். நாம் இஸ்லாத்திற்கு ஏதோ ஒரு வகையில் துரோகம் செய்கிறோம், ஏதோ ஒரு வகையில் துரோகம் செய்கிறோம்.